Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ டாக்கோ தான் பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு கையில வச்சிட்டு இருக்கான். அப்ப கோட்டரோவும் நினைக்கிறான் அவங்களால பாயிண்ட க்ளோஸ் பண்ண முடியும் அப்படினா மிடோரிமாவோட 3 ஆல மட்டும் தான் முடியும். மிடோரிமாவால இந்த டைம்ல 3 பாயிண்டர் எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆகாஷ் நின்னுக்கிட்டு இருக்கான். அது முடியாத காரியம் தான் அப்படினு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இன்னும் 10 செகண்ட் ஆச்சுனா கூட இது வயலேஷன் பால ரொம்ப நேரம் வச்சிருந்ததுக்கு அவனுக்கு எப்படி அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோகனே சொல்றான். அப்படி கூட இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படினா அவங்க ஏதோ ரிஸ்கான ஒன்னு ட்ரை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரிமைனிங் டைம் பாயிண்ட் கேப் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படினா ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணா கூட இது இங்கே முடிஞ்சு போயிடும். சோ அவங்க கம்ப்ளீட்டா ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுதான் எனக்கு தோணுது அப்படினு கியோசி சொல்றான். அப்ப மிடோரிமா வந்து டாக்கோவை பத்தி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஸ்கூல்ல ஃபர்ஸ்டே வந்து டாக்கோ தான் நீ தானே மிடோரிமா, நானும் உன் கூட பாஸ்கெட் பால் தான் விளையாடுறேன் அப்படினு சொல்றான். அது சரி என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். என்னது உன்னோட பேர் தெரியாத ஆள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்றான். அப்ப டாக்கோ வந்துட்டு மிடோரிமாவோட கையை பார்க்கறான். பார்த்தா ஏதோ ஒரு டேப் வச்சிருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இது இன்னைக்கான லக்கி ஐட்டம் என்னோடது அப்படின்னு சொல்றான் மிடோரிமா. இதை கேட்டுட்டு டாக்கோ அப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னடா ஏதோ 50 வயசான தாத்தா மாதிரி இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. டாக்கோக்கு என் மேல வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா நினைக்கிறான். அதே மாதிரி சுட்டாகோ டீமோட பிராக்டிஸ்லாம் ரொம்பவே டைட்டா இருக்கும். நம்ம டைக்கோ மிடில் ஸ்கூல்ல கூட இவ்வளவு பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமாவே யோசிச்சிருக்கான். அதனால என்னதான் மிடில் ஸ்கூல்ல நல்லா விளையாடுற பிளேயர்ஸாவே இருந்தாலும் இங்க கொஞ்ச நாள் போக போக அப்படியே குவிட் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேட் நைட்ல ஒருத்தன் கூட பிராக்டிஸ் பண்ண மாட்டான். மிடோரிமா மட்டும் தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு சிரிக்கிற சவுண்ட். இப்ப என்னடா உனக்கு சிரிப்பேட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். டாக்கோ தான் அங்க இருக்கிறான். அது ஒண்ணும் இல்லடா உன்னோட ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப வாயை மூடிட்டு முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு மிடோரிமா சொல்றான். சரி சரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்றான். சரி நீங்க முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கடந்த கொஞ்ச நாளாவே நான் எப்பலாம் லேட் நைட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீயுமே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என் கூட வந்து போட்டி போட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். ஆமா அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனா உனக்கு நீ ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப உனக்கு அகைன்ஸ்ட் லேண்ட் உன் கூட தோத்துருக்கேன் அப்படின்ட்டு டாக்கோ சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ரொம்பவே கடுப்போட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஹை ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தா என்னை டிஃபீட் பண்ண ஒருத்தனே என் கூட இருக்கான் என் டீம்மேட்டா. இதை கேட்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல. அதுக்காக எனக்கு ஒன்னும் உன் மேல விரோதம் ஒன்னும் கிடையாது. நான் ஜஸ்ட் நீ என்னை மதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன் கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டாக்கோ சொல்றேன். நீ எதுக்கு இதை பத்தி எல்லாம் என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேட்கறேன். இதை கேட்டுட்டு டாக்கோ சிரிக்கிறேன். எதுக்கு இப்ப சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். எனக்கு வந்து என்ன சொல்ற நீ நான் தோத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதனால ப்ளீஸ் என்னைய கொஞ்சம் கண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நான் உங்ககிட்ட இப்பவுமே இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன். இருந்தாலும் நான் இப்பவும் சொல்றேன் என்னை அதுக்குள்ள நீ மதிக்கலாம் செஞ்சிடாத. நான் இப்போ இருந்து உன்னை விட இன்னுமே ஹார்டா பிராக்டிஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ ஒரு பால் போய் அங்கிட்டு ஷூட் பண்றேன். அங்க போய் நின்னுக்கிட்டு அதுக்கும் மேல நான் ஒரு நாள் உனக்கு பாஸ் கொடுப்பேன் பாரு நீயே இம்ப்ரெஸ் ஆகிற லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே மிடோரிமா வந்துட்டு இது ஒரு கேம்பிள் மாதிரி தான். இது நடக்கணும் அப்படின்னா நான் என்னை விட என்னோட டீம்மேட்ஸ் அதிகமா நம்பணும். நான் மட்டுமே கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்காக என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் மிடோரிமா. அப்ப பார்த்தா மிடோரிமா கையில பாலே இல்ல. இருந்தாலும் அவன் ஷூட்டிங் பொசிஷன் எடுத்து அப்படியே ஜம்ப் பண்ற மாதிரி வரான் வெறும் கையில. எவனுக்குமே ஒண்ணுமே புரியல. ஆகாஷி வந்துட்டு என்னதான் ட்ரை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். மிடோரிமா ஜம்ப் பண்ணி ஏர்ல நிக்கும் போது கரெக்டா டாக்கோ வந்துட்டு அவனோட பாச மிடோரிமாவோட கைக்கே விட்டுறான் அக்யூரேட்டா. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் வாய பொளந்துறாங்க. மிடோரிமாவே அந்த பால வாங்கணும்னு கரெக்டா ஷூட் பண்ணிடுறான் 3 பாயிண்ட். இப்ப ஆகாஷி என்னதான் ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ணாலுமே மிடோரிமாவோட ஹைட்டுக்கு அவனால இப்ப ஜம்ப் பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியாவும் சொல்றான். மிடோரிமா வேற லெவல்ல தான் ஷூட் பண்ணா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எப்படி டாக்கோ இவ்வளவு அக்யூரேட்டா பாச கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இசுகிக்கே சமசாக்கு. அப்ப கீசுமே சொல்றேன் இதே பழைய மிடோரிமாவா இருந்தா இந்த மாதிரி சத்தியமா பண்ணிருக்கவே மாட்டான். அவன் யூசுவலாவே எப்ப ஷாட்டை மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ட் இருக்கும். அப்புறமா தான் அந்த ஷாட்டுக்கே எய்ம் பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி அந்த பாஸ் என்னதான் அக்யூரேட்டா இருந்தாலும் அது கான்பிடன்ட் இவன் கைக்கு வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. இவன் ஆகாஷியை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணிருக்கான். இதே மிடோரிமா மட்டும் உண்மையிலே அவன் டீம்மேட்ஸ் நம்பாம இருந்திருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷாட் அவன் ட்ரை கூட பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ட்டு கீசே சொல்றான். அடுத்து கோட்டர் ஒரு பால் ஷூட் பண்றான். பேஸ்கெட் விட்டு வெளியே வருது. சுட்டாகோ டீமோட கேப்டன் கரெக்டா ரிபவுண்ட் ஆடிறான். அப்படியே அவன் பால் எடுத்து டாக்கோ கிட்ட கொடுக்க டாக்கோ ஓடி வந்து கரெக்டா பாஸ் கொடுக்குறான். பார்த்தா மிடோரிமா ஆல்ரெடி ஜம்ப்ல இருக்கான். கரெக்டா பாஸ்மே அவன் கைக்கு வரவும் விட்டுறான் பால. அடுத்து மூணாவதாவும் இதே மாதிரி ஒரு ஷாட்டை இவங்க மறுபடியும் மேக் பண்றாங்க. இப்ப சுட்டாகோ 60 ராகுசன் 71 சொல்லிட்டு இப்ப மட்டும் 9 பாயிண்ட் கண்டினியூ எடுத்துட்டாங்க. அப்ப ஹியூகாமே வந்துட்டு அவங்களோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே தான் இருக்காங்க. சுட்டாகோ டீம் கிட்டே ஒரு லைட் அண்ட் ஷேடோ காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா வந்துட்டு குரோகோ காகமியை பார்த்து சொல்றான். இப்ப பால் வந்துட்டு ஆகாஷ் கிட்ட தான் இருக்குது. மிடோரிமா டிஃபெண்ட் பண்ண வரா. சுட்டாகோ இன்னும் செத்து போகல. இந்த கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். என்னோட எக்ஸ்பெக்டேஷனே நீ பீட் பண்ணிட்டு போயிட்ட மிடோரிமா. ஆனா இது ஒரு பாயிண்ட்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்துட்டு அவனை மறுபடியும் அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். அப்படியே தள்ளி விட்டுட்டு முன்னாடி போகும்போதே வழக்கம் போல மை ஆர்டர்ஸ் ஆர் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போறான். அப்படியே அவன் ஷூட் பண்ண வரும்போது மிடோரிமா இப்ப எந்திக்க ட்ரை பண்றான். இல்ல நான் அதுக்குள்ள கிவ் அப் பண்ணவே கூடாது. கீழே விழுகிறதுல எந்த ஒரு அசிங்கமுமே கிடையாது. கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் எந்திக்கலனா தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா வேற லெவல்ல ஓடி போய் ஆகாஷிக்கு ஜம்ப் பண்ணிடுறான். இப்ப ஆகாஷ் வந்துட்டு லாஸ்ட் மொமெண்ட்ல அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் கொடுத்துறான். அவன் ஷூட் பண்ண வரும்போது சுட்டாகோ டீமோட கேப்டன் கரெக்டா உள்ள வந்து தடுத்துறான். அந்த பால டாக்கோ எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் பாஸ் கொடுக்க மிடோரிமா இந்த வாட்டி ஒரு 3 பாயிண்ட் அக்யூரேட்டா எடுக்கிறான். அப்ப ஆகாஷ் கையில பால் இருக்குது. மிடோரிமா டாக்கோ ரெண்டு பேருமே அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. திடீர்னு இந்த ஆகாஷ் பையன் என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல. அவங்களோட பேஸ்கெட் பக்கமே போய் திரும்பி நிக்கிறான். பைத்தியமாடா இவன் அவனோட பேஸ்கெட் சைடு நின்னுகிட்டு இருக்கான். என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோக்கு ஒன்னும் புரியல. ஆகாஷ் பார்த்தா நேரா அவன் பேஸ்கெட் குள்ளே ஷூட் பண்ணிடுறான். அது அவங்க டீமோட ஓன் பேஸ்கெட் அப்படின்றதுனால சுட்டாகோ டீமுக்கு தான் பாயிண்ட் கிடைக்கும். அப்படி இருந்து எதுக்கு இவன் எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யாருக்குமே ஒன்னும் புரியல. அவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நான் எப்ப நீங்க இப்ப கேர்லெஸ்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த கேம் இன்னும் முடியவே இல்ல. பெரிய லீடிங் போனதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க ரிலாக்ஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா? இப்ப இந்த கேம் நல்லா
நல்லா க்ளோஸா போச்சு அப்படின்னா நீங்க யாருமே இப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இப்ப இந்த கேப்பை குறைக்கவே செஞ்சேன். ஒருவேளை நம்ம தோத்துட்டா எல்லா பழியையுமே நானே ஏத்துக்கிறேன். இந்த ஷாட்னாலதான் நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிட்டு இந்த டீமை விட்டே குவிட் பண்ணிடுறேன். அதுக்கு மேல நான் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணனதுக்கு தண்டனையா என்னோட 2 கண்ணையுமே புடிங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஆகாசி சொல்றேன். ஆகாசி நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அப்பெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டர் சொல்றேன். நம்ம ஜெயிச்சுட்டா எதுவும் பண்ண போறதே இல்லையே, நம்ம தோத்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க எல்லாருமே டீம்ல இருக்கப்ப நம்ம கண்டிப்பா தோக்கவும் மாட்டோம் அப்படின்ட்டு ஆகாசி சொல்றேன். இவங்க என்னடா அப்படி கிரேசியா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் என்னதான் கண்ணை கழட்டி தரேன்னு சொன்னாலும் அதெல்லாம் சாத்தியமே இல்லையே, அப்புறம் இவங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னதான் அவன் இப்படி பேசியிருந்தாலும் அவன் டீம் மேட்ஸ் இன்ஸ்பயர் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான வழிதான் அப்படின்ட்டு கியோசி சொல்றான். ராகுசன் பிளேயர்ஸோட மூடே இப்ப கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் பயங்கர சீரியஸ் ஆயிடுறாங்க. அடுத்த ரேலிலே கோட்டர் ஒரு பால கொண்டு வந்து ஷூட் பண்றேன். இப்ப ராகுசன் 73 ஷூட்டாக 65 சொல்லிட்டு இருக்குது. அப்ப மிடோரிமாக்கு ஆப்போசிட்ல தான் ஆகாசி நின்னுகிட்டு இருக்கான். இந்த கேம் இங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் இப்ப நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடியற வரை நீ பால தொடவே மாட்ட பாரு அப்படின்ட்டு ஆகாசி சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஆகாசி, உன்னோட எம்பரர் ஐயால கூட எங்களோட ஷாட்டை தடுக்கவே முடியாது அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். பாஸ்கெட் பால பொறுத்தவரை ஹைட் தான் எல்லாமே, நானுமே ஃபர்ஸ்ட் உன்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கிளியரா சொல்லிக்கிறேன், நான் முழுமையானவன், ஐ எம் அப்சல்யூட் அப்படின்ட்டு சொல்றேன். என்னால சுத்தி நடக்க போற எல்லாத்தையுமே பார்க்க முடியும், அவுட்கம் சேஞ்ச் பண்றது எனக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்ட்டு ஆகாசி சொல்றான். அப்ப பார்த்தா பால் டாக்கோ கிட்ட தான் இருக்குது. அவனை இந்த வாட்டி டபுள் டீமிங் பண்றாங்க. அவனால இவங்க 2 இடத்துல எதுவுமே பண்ண முடியல. இப்ப ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ ஈஸியா அவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணிட்டு ஓடி வந்துடுறான். அவன் பாஸ் பண்ணிட்டு வந்த மறு செகண்ட் பார்த்தா மிடோரிமா ஏர்ல நின்னுகிட்டு இருக்கான். டாக்கோ அவங்கள பாஸ் பண்றதுக்கு முன்னாடி மிடோரிமா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டானே, அந்த அளவுக்கு நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைக்கிறான். அப்ப டாக்கோமே பாலத்துக்கு கரெக்டா மிடோரிமா கிட்ட போடுறான். ஆனா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட், இந்த வாட்டி அந்த பால ஆகாசி பிடிச்சு நிப்பாட்டி போட்டுறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ எம் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி ஓடி போய் அந்த பால எடுத்து ஷூட் பண்ணிடுறான். அன்யாரா அவன் டாக்கோ மிடோரிமா 2 பேருமே பார்த்துட்டு உங்களோட ஷாட்ல ஒரு வீக்னஸ் இருக்குது, நீ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றதுனால அவன் எப்பவுமே லெஃப்ட் சைடு இருந்து மட்டும் தான் உனக்கு பாஸே கொடுக்க முடியும். இன்னும் சிம்பிளா சொன்ன அப்படின்னா என்னோட எம்பரரை இல்லாம அந்த பால் எந்த டைமிங்ல வரும் எந்த ஆங்கிள் வரும் அப்படின்றத என்னால ஈஸியாவே பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆகாசி சொல்றான். அப்ப டாக்கோக்கும் பயங்கர கன்ஃபியூஷன். ஆனா என்னோட ஹாக்கை யூஸ் பண்ணி நான் ஆகாசியோட பொசிஷனை பார்த்தேனே, அவன் அன்யாரா அங்க இல்லையே அப்படின்னா அவன் வேணும்னே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். இதை மிடோரிமாவால கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஷாக்கு. மிடோரிமாவுமே வந்துட்டு நீ ஏற்கனவே உன்னோட ஓப்பனிங் மூவ் ஆரம்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்றான். நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாவே தான் லேண்டா, ஆனா சோகியும் பாஸ்கெட் பாலும் ஒண்ணுதான். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட ஓப்பனிங் மூவ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பனண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே பிளான் போட்டு வச்சிரணும் அப்படின்ட்டு ஆகாசி சொல்றான். இவன் அவனோட பிசிக்கல் அண்ட் மென்டல் கேப்பபிலிட்டிஸ் மட்டுமே நம்பி இல்ல, அவனோட ஸ்ட்ராட்டஜி ஒன்னொன்னுமே அவ்வளவு பக்காவா இருக்குது. அதனாலதான் இப்ப ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட கேப்டனாவே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டாகோ டீமோட கேப்டன் நினைக்கிறேன். இவ பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பிளேயர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுட்டாகோ டீம். எனக்கு இந்த மாதிரி சத்தம் சுத்தமா பிடிக்கவே செய்யாது, வாய மூடிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 நம்பர் சொல்றேன். இது இன்னும் முடியல, நாங்க இன்னும் தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ வந்து அவனை டிஃபெண்ட் பண்றான். அப்ப அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு ஒரு 3 பாயிண்டருக்கு ஜம்ப் பண்றான். இவனுமே கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா பார்த்தா தெரியுது இந்த பையல ஃபேக் காட்டி இருக்கிறான். அடுத்து 2வது இவன் ஜம்ப் பண்ணி அந்த 3 பாயிண்டருக்கும் ஷூட் பண்ணிடுறான். ஆனா நேரா டாக்கோ வந்துட்டு இவனை லைட்டா இடிக்கிற மாதிரி இவன் பண்ணிடுறான். இவன் இப்போ ஒரு 3 பாயிண்டர் ஒரு ஃப்ரீ த்ரோ வேற வாங்கிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ பால் டிராவல் ஆகிட்டு இருக்கும்போதே நினைச்சிட்டு இருக்கான். நான் பாக்குறதோட ரொம்பவே பேராசை பிடிச்சவன் பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். அந்த பால் அப்படியே பேஸ்கெட் குள்ள போய் விழுகுது. இவனுக்கு கிடைச்ச ஃப்ரீ த்ரோவுமே இவன் கரெக்டா ஷூட் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ பாயிண்ட் சுட்டாகோ டீம் 65 ராகுசான் 79 சொல்லிட்டு இருக்குது. அடுத்து கோட்டர் மறுபடியும் வேற லெவல்ல பால ட்ரிபிளிங் பண்ணிட்டு வந்து அவங்க டிஃபென்ஸ் தாண்டி ஈஸியாவே பறந்து வந்து ஷூட் பண்றான். அவங்களோட 8 நம்பர் பிளேயர் ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி இந்த வாட்டி சுட்டாகோ கேப்டனே தள்ளி விட்டு வேற லெவல்ல ஷூட் பண்ணிடுறான். அடுத்து பால ஆகாசி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல மிடோரிமா நின்னுகிட்டு இருக்கான். உன்னோட விதியை ஏத்துக்கோ, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி இந்த வாட்டி மிடோரிமாவை தள்ளி விட்டுறான். அப்படியே ஆகாசி நின்ன இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வந்துடுறான். மிடோரிமா வந்துட்டு இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திக்கிறான். எனக்கு ஓ மேலயும் சுட்டாகோ டீம் மேலயும் நிறையவே ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஏன்னா நீங்க யாருமே லாஸ்ட் மொமெண்ட் வரை கிவ் அப் பண்ணவே இல்ல, கடைசி வரை போராடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி வந்துட்டு லாஸ்ட் பால வேற லெவல்ல ஷூட் பண்ணி முடிக்கிறேன். இப்ப டைமுமே 0 வந்துருது. இப்ப போய் நீங்க தூங்குங்க கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றேன். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ செமிஃபைனல் 1 கான மேட்ச்ல ராகுசன் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து செமிஃபைனல் 2ல யார் வின் பண்ண போறான்றத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதே நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.